எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற, ஹெல்த்தியாக இருக்கிற, டேஸ்டியாக இருக்கிற, அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. விஷு கட்டா. விஷுவோட முதல் நாளில் நைட்டு ரெடி பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக, விஷு அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி எடுக்கிற ஒரு ரெசிபி தான் இது. கேரளாவில் திரிஷூர் சைடில் தான் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. இதில் பச்சை அரிசி, தேங்காய் பால் இது ரெண்டும் மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கு. ஆனால் இது ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஆயில் ஊற்றாமே நல்லா ஆயிலியாக டேஸ்டியாக பண்ணி எடுக்கிற ஒரு ரெசிபி தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது பச்சை அரிசி தான். தோசைக்கல் எடுக்கிற நல்ல குவாலிட்டியாக இருக்கிற வெள்ளை கலர் பச்சை அரிசி பார்த்து எடுத்துக்கோங்க. பாயசம் ரைஸ் பிங்க் கலரில் இருக்கிற குத்தரி தான் இதுக்கு ட்ரெடிஷ்னலாக எடுக்கிறது. அது நிறைய இடத்துல அவைலபிளாக இல்லாததுனால நான் இப்போ பச்சை அரிசி எடுத்திருக்கு. 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கு. நல்லா 2-3 டைம் கழுகி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது இப்போ வேக வைக்க போகிறேன். அடிகட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றியிருக்கு. தேங்காய் பால் 2ஆம் பால் தான் ஊற்றியிருக்கு. மீடியம் திக்காக இருக்கிற தேங்காய் பால். 1 லிட்டர் அளவு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்கும். உங்களுக்கு பேக்கெட்டில் கிடைக்கிற இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற தேங்காய் பால் தான் கிடைக்குது அப்படின்னா 2 கப்பு அந்த பால், கட்டியாக இருக்கிற பால் 2.5 கப்பு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி 2ஆம் பால் ஊற்றிடலாம். கட்டியாக இருக்கிற பால் 1ஆம் பாலாகவும் எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இல்லாத அடி பிடிச்சிடும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுகி எடுத்து வச்சிருக்கிற பச்சை அரிசி இதுக்குள்ளே போட்டிருக்கு. அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணியில் தீ கம்மி பண்ணி வைக்க வேண்டியதில்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கைவிடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க கொதிக்கிற வரைக்கும். கொதிச்சதுக்கப்புறம் இடையில விட்டு கலக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 நிமிஷம் விட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலில் இந்த அரிசி வேகணும். அரிசி வேகிறது சாதம் மாதிரி இல்லை, நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் வேக வைக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி வேகக்கூடாது. ஃபுல்லாக ஒரு சாதம் நம்ம சாப்பிட்றதுக்கு செய்கிற மாதிரி வேகக்கூடாது. ஒரு 90% வெந்தால் போதும். அரிசி கொஞ்சம் சாதம் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். ரொம்ப பஞ்சு மாதிரி ஆகி போகக்கூடாது. அதனால தான் தீ கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கு. கம்மியாக வச்சு வேக வச்சிருச்சுன்னா சாதம் அதிகமாக வெந்து போயிடும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதே மாதிரி கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது இந்த பாத்திரத்திலிருந்து இது விட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த சாதம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி இந்த டைமில் தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அது நான் இப்போ ஊற்றியிருக்கு. மறுபடியும் தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் முன்னாடி நம்ம செஞ்ச மாதிரி கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. உப்பு நம்ம இது வரைக்கும் சேர்க்கலை. 1ஆம் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்த்துருக்கு. உப்பும் சேர்த்து கைவிடாமல் இதே மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பாத்திரத்திலிருந்து இந்த சாதம் விட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறதுக்கு அடிகட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற 3 லேயர் காட்டிங் இல்லை 4 லேயர் காட்டிங்கில் இருக்கிற நான்ஸ்டிக் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இதில் ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்கிறது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம் லைட்டாக இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தீ ரொம்ப கம்மியாக நான் வைக்கல, மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. கொஞ்சம் நேரம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த பாத்திரத்திலிருந்து இந்த சாதம் ஃபுல்லாக விட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் இதிலிருந்து தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது தேங்காய் எண்ணெய் தான். நம்ம இதில் எண்ணெய் ஊற்றலை. இந்த எண்ணெய் தேங்காய் பாலிலிருந்து தேங்காய் பால் வற்றினதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்த விர்ஜின் கோகனட் ஆயில் தான். நம்ம விர்ஜின் கோகனட் ஆயில் மலையாளத்தில் வெந்த வெளிச்செண்ணெய் அப்படின்னு சொல்லும். அது ரெடி பண்ணுறது தேங்காய் பால் கொதிக்க வச்சுட்டு தான் இதில் நம்ம ஊற்றி இருக்கிற தேங்காய் பால் வற்றி அதிலிருந்து வெளியே வந்த தேங்காய் பால் தான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில். அதனாலே இந்த ஒரு விஷக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெயோட மனமும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும்.
இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு இது கரெக்டான டேஸ்ட்டில் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இது சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லாயிருந்த விர்ஜின் கோகனட் ஆயில், அதுவும் இல்லாயிருந்தா கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சூடோடையே இந்த சாதத்தோட மிக்ஸ் இதுக்குள்ளே போட்டு நல்லா அமர்த்தி லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரெசிபி செய்யறதுக்காக ஒரு பெரிய தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்து தான் 2ஆம் பால் 1ஆம் பால் நான் எடுத்திருந்தேன். அதனால தான் இந்த அளவுக்கு ஆயிலியாக வந்திருக்கு. பாருங்கள், இது லெவல் பண்ணும்போது மேலே ஃபுல்லாக அந்த விர்ஜின் கோகனட் ஆயில் தான் இருக்குது. இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஆயில் தான் இந்த விர்ஜின் கோகனட் ஆயில். இப்போ இது நல்ல சூடாக இருக்குது, ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் இந்த எண்ணெய் ஃபுல்லாக இந்த சாதத்தில் இறங்கிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம இது கட் பண்ணி சாப்பிட்றோம். அப்போ வந்து எண்ணெய் ஒன்றும் பெருசாக தெரியாது. இது நான் நைட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அடுத்த நாளைக்கு காலையில் பாருங்கள், இது நல்லா அந்த எண்ணெயில் உள்ளே இறங்கி நல்லா ஆறி இருக்குது. இனி இது நம்ம ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் கட்டா அப்படின்னு சொல்கிறது. நான் இப்போ இது ஒரு வாழை இலையில் மாற்ற போகிறேன். சில டைம் உங்களுக்கு இதே மாதிரி கரெக்டான ஷேப்பு கிடைக்காம இருக்கலாம். பாதி சாதம் வந்து பாத்திரத்தில் ஒட்டி நிற்கும் போது பார்க்குறதுக்கு அழகு இருக்காது, கட் பண்ணும்போதும் கரெக்டான ஷேப்பில் கிடைக்காது. அதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன். மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு பிளேட்டு வந்துட்டு சுடுதண்ணிக்குள்ளே பாட்டம் வந்து கொஞ்சம் அமுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி மாற்றிருச்சுன்னா கரெக்டான ஷேப்பில் விட்டு வந்துடும். நல்லா ஆறி கட்டியாக இருக்கிற ஆயில் மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம திருப்பி போடும்போது கரெக்டான ஷேப்பில் கிடச்சிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு மாங்காய் கறி தான். மாங்காய் கறியோட ரெசிபி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்குது. லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் கறி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தக்காளி கறி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லை இருந்தால் பிடிச்ச எந்த வெஜிடபிள் கறி வேணாலும் நீங்கள் இதுக்காக எடுத்துக்கலாம். இனிப்பாக தான் சாப்பிடணும் அப்படின்னா ஜாகரி இருக்குல்ல, வெல்லத்தோட சிரப் ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு பவுடர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அதில் தொட்டும் இது சாப்பிட்டுக்கலாம். விஷு கட்டையோட இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.